ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடவையிலேருந்து நம்ம அழகாக ஒரு பாவாடை சட்டை தைக்கலாம். அங்கங்கே ஒரு குட்டி எலி கடிச்சிருக்குன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல இருக்குன்னு. இப்போ இதை நம்ம எப்படி போட்டு லைனிங்கில் முதல்ல வெட்டிக்கலாம். வந்து பாவாடைக்கு வெட்டிக்கலாம். வந்து பாவாடையோட லைனிங்க்கு வந்து 32 இன்ச்சு வருது. அந்த 32 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம். அகலம் வந்து நமக்கு வந்து 2 மீட்ரு தேவைப்படும் நம்மளோட பாவாடையோட சுற்றளவு. இப்போ வந்து பாவாடைக்கு தேவையான துணியை வெட்டிக்கலாம். அந்த எலி கடித்த பகுதியெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ எப்படி வந்து நம்ம அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட உள்ளே டக்கு அடிக்கிறதுக்காண்டி பிள்ளைங்க விளந்தாக்க கஸ்டமர் பிரித்து விடுறதுக்காண்டி 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா டக்கு அடிச்சிக்கிறதுக்காண்டி அதையும் வெட்டிக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளோட சட்டையோட உயரம், பாவாடையோட சட்டை இருக்குல்ல அதோட உயரம் எடுத்துக்கலாம். 16 இன்ச்சு. அந்த 16 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பாடியோட சுற்று 7 இன்ச்சு வருது. அந்த 7 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த பொண்ணு வந்து 5ஆவது படிக்கிற பிள்ளை. கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நார்மலான வெயிட்டு தான் பிள்ளை. அது இப்போ வந்து கழுத்தோட ஷோல்ட்ரு எவ்வளோ வருது, அகலம் 2 இன்ச்சு வருது. அந்த 2 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் வந்து அளவு எடுத்து தைக்கிறேன். நீங்கள் அளவு பாவாடை சட்டை இருந்தாலும் தைச்சிக்கலாம். இப்போ கழுத்து ஷோல்ட்ரு வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். தையலுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட அக்குள் சுற்றளவு அது வந்து 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்த வித்தை நம்ம வரையும் போது வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ பாடி சுற்று இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்கு விட்ருக்கேன். வளர்கிற பிள்ளைன்றனால அவங்க பிரிக்கணுனாலும் பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து கழுத்தோட இந்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு வந்து 6 இன்ச்சு இருக்குது. இந்த 6 இன்ச்சு நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு நம்ம இடுப்புக்கிட்ட மட்டும் லைட்டாக ஷேப் எடுத்துருக்கோம். 6.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ முன்கழுத்து வந்து 4, பின்கழுத்து வந்து 3 இந்த மாதிரி அளவில் வச்சுக்கலாம். நம்ம இதே பொருத்தமான அளவு. இதுக்கு மேலே இறக்கவும் வேணாம் ஏற்றவும் வேணாம், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட கழுத்தை வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ரவுண்ட் கழுத்தா, பா கழுத்தா, இல்லை வி கழுத்தா, ஸ்டார் கழுத்தா, இந்த மாதிரி கழுத்தான்னு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஸ்டார் கழுத்து வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து பின் கழுத்து வந்து ரவுண்டு, முன் கழுத்து வந்து ஸ்டார் கழுத்து, அவ்வளோதான் வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பேக் தட்டுக்கு நம்ம வந்து பின்னாடி வந்து கொக்கி வைக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் துணியை விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து மிச்ச பேலன்ஸை வெட்டிக்கலாம். இவ்வளோதான். நமக்கு பேக் தட்டு வந்து ஓப்பன் பீஸு பக்கம் இருந்தாலே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொக்கி பட்டிக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு இப்போ மிச்சம் இருக்கிற பேலன்ஸை வெட்டிட்டோம். இப்போ நம்ம முன்கழுத்து மட்டும் வெட்டலை. இப்போ ஆம்கோல் எல்லாமே வெட்டிக்கிட்டோம். இப்போ முன்கழுத்துக்கு வந்து வளைவு எடுக்கணும். இந்த பேக் தட்டை போட்டு வெட்டிக்கிட்டோம். அவ்வளோதான். நம்மளோட பாவாடை சட்டையோட 2 ஸ்டெப்பு தான். பாவாடையில் பெருசாக கட்டிங் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம். பெரிய பாவாடையில் வித்தியாசம் இருக்காது. ஹைட்டு மட்டும்தான் நமக்கு பாவாடைக்கு தேவை. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இப்போ அந்த முன்கழுத்தை வெட்டாமல் இருக்குல்ல, இப்போ அதை மட்டும் நம்ம வெட்டிக்கலாம். முன்கழுத்தையும் வெட்டிக்கிட்டால் நமக்கு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அவ்வளோதான், நமக்கு 2 பக்கமும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கீழே வந்து இந்த சுருக்கு மாடல் வந்துருக்குல்ல, இப்போ அந்த மாடல் கேட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 5 இன்ச்சு நம்ம துணியை வெட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த துணி வேண்டாம், நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த துணி வேண்டாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம சுருக்குக்கு இப்போ வந்து நம்ம மெயின் பீஸில் வந்து நம்மளோட புடவை பீஸில் வந்து அந்த எலி கடிச்சி பகுதி இல்லாமல் நம்ம மிச்சம் இருக்கிற பேலன்ஸில் வெட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கீழே வந்து இந்த பார்டரை வச்சு சுருக்கு வைக்கணும். அது தைக்கிற வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பேக் தட்டுக்கும் நம்ம வெட்டிக்கலாம். கொக்கி பட்டிக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதில் எக்ஸ்ட்ரா துணி விட்ருக்கோம். அவ்வளோதான். நம்மளோட ஈஸியாக கட்டிங் வேலை. பாவாடை சட்டைன்றது ரொம்ப ஈஸியாக கட்டிங் வேலை முடிஞ்சிடும். ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாவாடை சட்டைலாம் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். நான்லாம் ஸ்டார்டிங்கில் தைக்க புதுசில் ஜாக்கெட்டை ட்ரை பண்ணி பார்த்து வெறுத்து போய் பாவாடை சட்டையில் ட்ரை பண்ணவும் தான் தைக்கிறதுல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. இப்போ வந்து நம்ம அவ்வளோதான், இதை வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பாடி பீஸுக்கு இந்த பாவாடையில் வந்து பாடி பீஸ் மட்டும் வெட்டணும். ஏன்னா வந்து குழந்தைங்கள கட்ட தெரியாதுல்ல, அதனால வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து பாடி பீஸுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கீழே சுருக்கம் வச்சுருக்கோம்ல, அந்த சட்டையில் சுருக்கத்துக்கு அதுக்கு துணி எடுத்து வெட்டிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கை வெட்டிக்கலாம். கை வந்து உயரம் வந்து 5 இன்ச்சு, பஃப் கை உயரம் வந்து 5 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கு கீழே வந்து பார்டர் வந்து ஒரு இன்ச்சுக்கு வைப்போம். இப்போ வந்து நம்ம சுருக்குக்கு வந்து ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு தூக்கி கொடுக்கும். அதுக்கு ஒரு 5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 5லேருந்து 4.5 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட ஆம்கோல் ரவுண்டுக்கு அது எவ்வளோ நம்ம விடணுமோ அதை விட்டுக்கலாம். நம்ம வந்து 7 விட்ருக்கேன். 7 கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த 5 2 பாதியாக போட்டு நம்மளோட வளைவு எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.
நம்ம கையோட உயரம் இப்போ வந்து நம்ம அந்த 5 இன்ச்சு விட்டோம்ல அதை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பஃப் வந்து புஷ்ஷுன்னு தூக்கி கொடுக்கும் மேலே, அதுக்கு தான் அந்த 2 இன்ச்சு. இப்போ அவ்வளோதான் நம்மளோட பஃப் கைக்கும் நம்ம துணியை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டோம். பஃப் கைக்கு வந்து லைனிங் தேவையில்ல, நம்ம மெயின் துணியிலே போட்டு வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான் நம்ம வெட்டிக்கிட்டு அந்த வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நம்ம பஃப் கைக்கு மாற்றம் தேவை. இதுவே சுருக்கத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா துணி விட்ருக்கோம். அந்த இடத்துல தூக்கி விடுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு. அவ்வளோதான் நம்மளோட நல்லா புஷ்ஷுன்னு தூக்கி கொடுக்கும் இந்த பஃப் கை. சூப்பராக இருந்துச்சு. இந்த குழந்த போட்டிருந்தது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம சுருக்கத்துக்கு தேவையான அளவு விட்ருப்போம்ல, அதெல்லாம் வந்து அங்கங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்ம பஃப் கையும் வெட்டிட்டோம், பாவாடையும் வெட்டிட்டோம், சட்டையும் வெட்டிட்டோம். இப்போ வந்து இந்த பாடி பீஸுக்கு நான் சொன்னேன்ல, பாடி பிள்ளைங்க கட்ட மாட்டாங்க அவங்களுக்காண்டி நம்ம வந்து இப்போ அந்த உயரம் வந்து ஒரு 12 இன்ச்சு வச்சுக்கிறேன். 12 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தே தான் வச்சுருக்கேன். இது கழுத்தோட வித்து வந்து அகலம் வந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டரும் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ அதே இதை அந்த 5 இன்ச்சு வரும், அந்த 5 வந்து நம்ம ஆம்கோலாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஆம்கோல் அளவு அதுதான். இப்போ வந்து பாடி சுட்ரு நம்ம சட்டையில் என்ன அளவு எடுத்தோம் 7 எடுத்தோம், அதுலேருந்து 1 இன்ச்சு லூஸு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து 8ஆக வச்சுக்கிட்டு இப்போ வந்து கழுத்தை வந்து 2 பக்கமும் ஒரே கழுத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 3 இன்ச்சு 2 பக்கமுமே 3 இல்லை 3.5 அந்த மாதிரி. ஏன்னா இதுலேருந்து நம்ம உருட்டி அடிக்க போகிறோம், அதனால கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே அவ்வளோதான். இதோட ஸ்டெப்பே அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த கட்டிங் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து இதையும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை சுற்றி நம்ம வந்து மடித்து தைக்கிறது தான் வேலையே. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் கட்டிங் வீடியோ இதில் போட்டிருக்கேன். அடுத்து வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இவ்வளோ தான் நம்ம பாவாடை சட்டையோட கட்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.